ஹாய் நண்பர்களே, மறக்காம அந்த பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலேயே உற்சாகத்தை கொடுக்குது. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறதே அந்த லைக் மூலமா தான். ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. வேண்டாம் வேண்டாம். ஏன் என்ன வந்து பார்க்க வரல? ஏன் என்ன வந்து பார்க்க வரல? வேண்டாண்டி வேண்டாண்டி, உன்னை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. நீங்க வந்து ஒரு வாரம் ஆகுது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் என்ன பார்க்க வரல? ஏன் என்ன பார்க்க வரல? ஏய், நான் இன்னும் முழுசா வெளியில வரலடி. வருவேன், நான் வரமாட்டேனானே தெரியாது. உன் வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இங்க பாரு, நான் அதிகமா சொல்ல விரும்பல. இப்ப பேசுறதுக்கு நேரமும் இல்லை. உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க. உங்களால எப்படிங்க இப்பெல்லாம் பேச முடியுது? எப்படிங்க உங்களால இப்பெல்லாம் பேச முடியுது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. என் உசுருடி. என் மேல நம்பிக்கை வச்சு என் கூட வாழ்ந்தவா. உன் வாழ்க்கை நாசம்னா போறதை என்னால பார்க்க முடியாதுடி. நீ எத்தனை நாளைக்கு தனியா வாழ முடியும்? நான் உன் கூட இருக்க முடியாது. நான் கேஸ்ல இருந்து முழுசா வெளியில வர முடியாது. ஏன்னா இது பெரிய கேஸ். அப்படி என்ன வந்தாலும் உனக்கு எனக்கு 3/4 வயசு முடிஞ்சிடும். அப்புறமும் உன்னை என்னன்னு சமுதாயம் சொல்லும்? கொலைக்காரன் பொண்டாட்டி. எனக்கு தெரியாதா? ஊருக்காக நான் வாழலையே. எத்தனை வருஷம் நானும் காத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்ன வந்து பார்த்துருக்கலாம்ல. ஆசைதாண்டி உன்னை தேடி வந்த. ஆனா நீ அங்க இல்ல. உன்னை ஒளிஞ்சிருந்தது பார்த்துட்டு போகும் தான் வந்தேன். அது எப்படி உன்னை மறக்க முடியும்? உன்னை பார்க்காம இருக்க முடியும்? நீ அங்க இல்ல. நீ அங்க இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அத போயிட்டேன். நான் கிங்ஸே வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க வந்துட்டு போன அன்னைக்கே என் அன்னைக்காரி பெரிய பிரச்சனை பண்ணி என்னை மாட்டி விட பார்த்தா. கிங்ஸ் தான் அங்கேருந்து என்னை காப்பாற்றி கூட்டிட்டு போனா. இப்போ அந்த வீட்டில் நான் பாதுகாப்பாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். ஆனால் சந்தோஷமா இல்லை. நீங்கள் இல்லாமல் எனக்கு எப்படி சந்தோஷம்? நீங்கள் வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாதுகாப்புக்கு எனக்கு எந்த குறையும் இல்லை. அந்த வீட்டில் நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன். எக்கத்தை கொண்டு அந்த கிங்ஸை என்னை கைவிட மாட்டா. அன்னைக்கு அந்த ஊர் மத்தியில் அந்த பையனை எல்லாரும் அசிங்கமாக பேசினாங்க. ஏன் காதலிச்ச பொண்ணோட அம்மாவே அவனை தப்பா பேசி அந்த பொண்ணு அங்கேருந்து கூட்டிட்டு போய் பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்க. அந்த சூழ்நிலை கூட அந்த பையனை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லல. இப்ப நான் எப்பவுமே சொல்ல மாட்டான். அந்த குடும்ப தலைப்பு நல்லா இருக்கல. இங்க பாருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த வீட்டுல மகளா இருக்க முடியும். ஆனா உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். கை விட்டு விட்டுறாதீங்க. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது. இல்ல நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லுங்க. நம்ம 2 பேரும் இப்பவுமே செத்து போயிடுறோம். செத்து போகாடி அவளை உயிர்க்குற காதலிச்சோம். என்ன காதலிச்ச பாவத்துக்காக நீ சாக வேண்டாண்டி. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கடி. அப்படி பேசாதீங்க. அதுக்கு எனக்கு கொண்டுலாம். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நம்ம 2 சேர்ந்து செத்து போயிடலாம். யாருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் உங்க கூட வந்து திருப்தியோட வந்துடுவேன். நம்ம 2 சேர்ந்து செத்து போயிடலாங்க. ஏண்டி ஏண்டி? நான் சந்தோஷமும் செத்து போவேங்க. உங்க கையை பிடிச்சிக்கிட்டே சத்தியமா சொல்றேன், சந்தோஷமும் செத்து போயிடுவேன். வாழ்ந்தா ஒன்னா வாழுவோம், இல்லைன்னா செத்து போயிடுவோம். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க இடத்துல வேற யாரும் என்னால வச்சு பார்க்கவும் முடியாது. நீங்க ஒண்ணு இல்லைங்க, நம்மளால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. வாங்க நம்ம 2 சேர்ந்து செத்து போயிடலாம். சேர்ந்து செத்து போயிடலாம். நான் சந்தோஷமா தாங்க வருவேன். நான் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா வந்துடுவேன். இந்த உலகம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ விடாது. நம்ம 2 ஒண்ணு செத்து போயிடலாம். ஏண்டி என் மேல இவ்வளவு காதலி? எனக்கு நீ எல்லாமே செஞ்சிருக்க, நான் உனக்கு எதுவுமே செய்யலடி. உன்னை வாழ வைக்கணும்னு நினைச்சேன். உன்னை ஊரறிய கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன்டி. வாடா போன பழி என் மேல வந்து வாழ விடல. எனக்கு பயமா இருக்குடி. அதான் சொல்றேன், வாங்க நம்ம 2 சேர்ந்து போயிடுவோம். எதுக்கு? உங்களுக்கு நான், எனக்கு நீங்க. நம்ம யாருக்காக இருக்கணும் சொல்லுங்க? நம்ம போயிடலாம். சாகிறதுக்காடி நான் உன்னை பார்த்தேன். உன்னை சாகடிக்கிறதுக்காடி நான் இருக்கேன். இங்க பாரு,
என் வாழ்க்கை போனது போனதாவே இருக்கட்டும். இந்த பாரு, நீ வாழணும். நீ நல்லா வாழணும்டி. நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுடு. இந்த வார்த்தை கூட உங்களால சொல்ல முடியல. நான் வாழ்றதை நீங்க கண்ணால பாத்துருவீங்கல்ல, நான் இன்னொருத்தன் கூட வாழ்றதை நீங்க பாத்துருவீங்கல்ல, அப்படி ஒரு தண்டனை நான் உங்களுக்கு கொடுக்கணும். என் பாவம் என்னோட போட்டோண்டி. நீ எந்த பாவம் பண்ணல. நீ சாப்பிடக்கூடாது, வாழு. இந்த பாரு, கஷ்டமா தான் இருக்கும். நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாகறத நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என் குயிலி ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கா, உயிரோட இருக்கா, உள்ள குட்டியோட வாழ்றான்னு நினைக்கும் போது இந்த இதயத்துக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்டி. எங்க பாரு, நான் சொல்றதை கேளு. உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ. சத்தியமா சொல்றேன்டி, உன்னை காதலிச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டி. ஆனா உன் கூட வாழ்ற பாக்கி எனக்கு இல்ல. இன்னொரு வாட்டி இப்படி சொன்னீங்க. சத்தியமா தான் சொல்றேன். இந்த பாரு, நீ நல்ல பொண்ணு. நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நான் கிங்ஸ் சொல்றேன், நல்ல வாழ்க்கை அமையும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழடி. எப்படி சந்தோஷமா? மனசுல உங்களை சுமந்துக்கிட்டு உங்க கூட வாழ்ந்துட்டு உங்க புருஷனை உங்களை நினைச்சிட்டு இன்னத்தன் கூட நான் வாழணும்ல. இதுக்கே செத்து போன்னு சொல்லியிருந்தா நான் சந்தோஷமா செத்து போவேன் தெரியுமா? வேண்டாண்டி, உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலடி. நம்ம சேர்ந்து வாழுவோம், இல்லைன்னா சேர்ந்து போயிருவோம். உறுதியா இருக்கியா? நீங்க எந்த முடிவெடுத்தாலும் நான் உறுதியா இருக்கேன். ஆனா என்ன இன்னொருத்தருக்கு சொந்தமாக்குங்கிற வார்த்தை மட்டும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. சரி, வா, சேர்ந்து போயிடலாம். சரிங்க. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஊருக்கு காதலிச்சுட்டு அற்பாயசுல போறமேடி, வாழாமலே போறமேடி. பரவாயில்ல, 100 வருஷம் ஒன்னா வாழ்ந்தா என்ன, ஒரு நொடி வாழ்ந்தா என்ன, எனக்கு இந்த ஒரு நொடி போதும். நான் 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க கையை பிடிச்சிட்டு உங்க கூட நான் வந்துடுவேன். வாங்க போலாம், வாங்க போலாம். இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு, இவ்வளவு குணவதியான ஒரு பொண்ணு எனக்கு அந்த தெய்வம் கொடுத்தோம். எனக்கு அவன் அந்த புண்ணியவதி கூட வாழ கொடுத்து வைக்கலையே. நீ என்ன இவ்வளவு குணவளவளா இருக்க? நீ என்ன எனக்கு இவ்வளவு தியாகம் பண்ற? நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலடி. உங்க இதயத்தை கொடுத்தீங்களே, மனசுல அவ்வளோ வலி இருக்கும்போது கூட நான் நல்லா இருக்கணும், இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமா வாழணும் அந்த வாயிலிருந்து வந்தது பாருங்க. அந்த காதலை கொடுத்தீங்க பாருங்க, அது போதும். எங்க இருந்தாலும் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கீங்க பாருங்க, அந்த காதல் போதும். அந்த தூய்மையான அன்பு எனக்கு போதும். விலை மதிக்க முடியாத அந்த தூய்மையான அன்பு எனக்கு போதும். மனசால நம்ம 2 புருஷன் முன்னாடி ஆயிட்டோம். எனக்கு அது போதும். வாங்க, நம்ம செத்து போயிடலாம். ஆமாமா, சாவதுக்கு தான் 2 பேத்தையும் நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். 2 பேரும் வாழ்வீங்க. உங்க காதல் நிச்சயமா உங்களை சேர்த்து வைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மேல இல்ல, உங்க காதல் மேல. என்ன சார், அவங்கதான் சொல்றாங்கன்னு நீங்களும் சாவதுக்கு துணிஞ்சிட்டீங்க. ஒன்னா வாழதான் முடியல, ஒன்னா போகவாது சேரும்டா. இத பாருங்க, உலகத்துல போராட்டம் உண்டு. நாம தான் ஜெயிக்கணும். ஒரு ஆணை ஒரு பொண்ணு முழுசா நம்புவா நம்மள வாழ வைப்பான்னு. அது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆண்கள் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. நீங்க என்னன்னா சாக போகும்னு சொல்லி கூட்டிட்டு இருக்கீங்க. எதிர்த்து போராடி அந்த பொண்ணு கையை பிடிங்க சார். நான் எப்படி அந்த கேஸ்ல இருந்து வெளியில வர போறேன்? எப்பேற்பட்டாத அந்த கேஸ்ல இருந்து நான் உங்களை விடுவிப்பேன். இங்க பாருங்க சார், வேணுனே தான் அந்த கேஸ்ல உங்களை சிக்க வச்சிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களை சிக்க வச்சிருக்காங்க. உங்க மனசாட்சி படி நீங்க தூய்மையானவர். இங்க பாருங்க, தெய்வம்னு ஒண்ணு இருக்குது. நிச்சயமா உங்களை அதுல இருந்து வெளியில கொண்டுட்டு வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு காலம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சேர்ந்து வாழ்வீங்க. இப்ப தனித்தனியா வாழ்ந்தாலும் உங்களுக்குள்ள இருக்க காதலி உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் உயிர் பெற்றுதான் தான் இருக்குமே தவிர உயிர் மங்கி போகாது. காத்திருக்கிறதுலதான் காதலி இன்னும் வளரும் சார். என்னைக்காவது ஒரு நாள் அவளை கைப்பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும்போதுதான் அந்த காதல் இன்னும் அதிகமாகும். கொஞ்சம் இவங்களை பத்தி யோசித்து பாத்தீங்களா சார்? அன்னைக்கு ஊருக்கு மத்தியில என் அண்ணன் தான் இவங்களை கூட்டிட்டு போயிருக்கான். சின்ன பிள்ளைங்க எல்லாம் இன்னும் எங்க அண்ணன் பொண்டாட்டி தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் தாலி கட்டிட்டாலும் ஊரை பொறுத்த வரைக்கும் இவங்க எங்க வீட்டுக்கு வந்த மருமக தான். ஊருக்குள்ள பாதி பேரு தங்க வீட்டு மருமகன் தான் சொல்றாங்க. இந்த நேரத்துல போய் நீங்க தப்பான முடிவு எடுத்து எல்லாரும் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும் சார். கோயிலே உங்களுக்கு சொந்தமானவங்க, உங்க மனைவி. அவங்கள முறைப்படி நீங்க கூட்டிட்டு போகும்போதுதான் அவங்க மேல உள்ள கரை நீங்கும். என் அண்ணன் சுத்தமானவன், தாலி கட்டல. அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அவன் வாழ்க்கையை நான் காப்பாத்தி கொடுப்பேன்னு. நீங்க எப்ப தப்பான முடிவு எடுத்தாலும் அது எங்க எல்லாருமே பாதிக்கும். பிளீஸ் சார், இவங்க மேல உள்ள கரை இன்னும் அதிகமாயிரும். எவனே ஒருத்தனை வச்சிருக்கானே ஊருக்குள்ள 1000 விதமா பேசுவாங்க. எத்தனை புருஷனை விட்டுட்டு இந்த ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார்? எங்க அண்ணனுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க உங்க மனைவியும் முதல்ல நீங்க நிரூபிக்கணும் சார். கேஸ்ல இருந்து வெளியில வாங்க. அப்புறம் இவங்க உங்க மனைவியா உங்க கூட அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க கேஸ்ல இருந்து எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உன்னை சும்மா விட மாட்டாங்கடா. பார்த்தல உன்னை எப்படி கொல்ல வந்தாங்கன்னு. என் உசுருக்கு நான் என்னைக்கு பாய்ந்தவனே கிடையாது. உன்னை நம்பி ஒருத்தி இருக்கால,
அவளை நான் என்னைக்கு கைவிட மாட்டேன். அவளை மகாராணி மாதிரி வாழ வைக்கிட்டாலும் அவளை என் பொண்டாட்டி மாதிரி இந்த மண்ணில் நிச்சயமா வாழ வைப்பேன். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் அவளை உயிர் பேரா காதலிச்சிருக்கேன். அவன் ஏன் சொத்து ஏன் உசுரு, அது எப்படி இந்த மண்ணை அனாதையை விட்டுட்டு போவேன்? எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் பாத்துக்கிடுவேன். உங்களை இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இவங்க என் வீட்டுல பத்திரமா எங்கள ஒருத்தியா வாழ்வாங்க. நீங்க தைரியமா இருங்க. உங்க குடும்பத்தாளுக்கு தேடி வராங்க. கண்டப்பட்டுறாதீங்க. உயிலி, நீங்க அவங்க கண்டப்படக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரியும். சரி, அவங்க வந்துட்டு இருக்காங்க, கிளம்புங்க. சாரை பத்தி பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன இன்னும் சார்னு சொல்றேன்? அண்ணனை நான் பாத்துக்கிறேன். அவர் ஏன் அண்ணன்? உனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியலடா. நிச்சயமா வாழ்வோன்னு நம்பிக்கை வந்துட்டு ஏன்னா வாக்கு கொடுத்துருக்கத நீயாச்சே. மானம் அவமானம் எதையுமே பார்க்காம ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கும்னு நினைச்ச பாரு. நீ ரொம்ப உயர்ந்த மனுஷன், ரொம்ப உயர்ந்த மனுஷன். வயசுல வேணா சின்ன பையனா இருக்கலாம். உண்மையிலே நீ உள்ளத்தாலும் உன் குணத்தாலையும் உயர்ந்த வேண்டாம். என்ன நம்புறீங்கல்ல? அது போதும். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த குயிலி இந்த ராபின்சனுக்கு தான், அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா வருவேன். நம்பிக்கை வந்துட்டு. அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. அள்ளி அணைக்கணும் போல இருக்குடி. நான் பாதுகாப்புக்கு தான் நிக்க திரும்பல. தெய்வமே, இந்த பொண்ணு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. சீக்கிரம் சேர்த்து வச்சிருங்க. போயிட்டு வரேன். பத்திரமா இரு, சரியா? நான் சீக்கிரம் வந்துருவேன். நான் இன்னைக்கு போய் நானதான் போய் ஆஜராக போறேன். எப்போ வெளியில வருவேன்னு தெரியாது. வெளியில இருந்தா கொண்டு வாங்க. நான் உள்ள போறேன். அழாதடி. அவனை அழுத மாதிரி பார்த்துட்டு போன இதயமா வலிக்கும். இல்ல இல்ல, அது உங்களை பிரிஞ்சிருக்கல, அதுக்குதான். ஐயோ, இந்த கொடுமை. டேய், என் உசுரிடா, பத்திரமா பாத்துக்கடா. சரிங்கடா. அண்ணே, உங்க தங்கச்சி வராங்க. கோயிலி, இங்க இருந்து போங்க. போயிட்டு வா, போ. போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். உங்களை பெரியதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சரி, போயிட்டு வா. நீங்க பாருங்க, பார்க்க வைக்க வேண்டாம்னு நினைச்சேன். மனசு கேட்கல. ஒரு வாட்டி கண்ணால பார்த்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் கூட்டிட்டு வந்தேன். இப்போ இவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு நான் கூட்டு வந்திருக்கவே மாட்டேன். இல்ல, நல்ல நேரம் கூட்டிட்டு வந்தேன். கண்ணால பார்த்துட்டேல, அது போதும். போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஐயோ, இதுக்காக சீக்கிரம் இவங்க சேர்த்து வச்சிடணும். போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. அழாதீங்கண்ணா. சரிடா. அண்ணே, வாமா. சார், இங்கோடி போறதுக்கு வழி இருக்குல்ல? ஹாய் சார். நான் திரும்ப உங்களை பாப்பேன்னு நினைச்சே பார்க்கல. அப்படியாம்மா? ஆமா அண்ணே, இந்த சைடு தான் போகணும்ண்ணே. அண்ணனா? அது எங்க அண்ணன். அதுக்கு என்ன அண்ணே, வழி இந்த சைடா போய் தான் போகணும்ண்ணே. அப்படியே தம்பி. சரிம்மா. விஷயம் அப்படி போகுதா? ரொம்ப சாவரியம் போலக்கு. இவன் நேரத்துக்குன்னே இவனு வந்து நிக்கா. நான் என்ன பண்ணிட்டேன்? மாமா, நீங்க எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டேம்மா. சீக்கிரம் கிளம்புங்க. சரிம்மா, நான் கிளம்பிட்டேம்மா. வழி கேட்டாங்க. வழி வேணா நான் சொல்லிக்கிடுவேன். உங்க கான்டாக்ட் நம்பர் தரேன்னு சொன்னீங்களே, தாங்கல. கான்டாக்ட் நம்பரா? பாக்குற பார்வை பாரு. இதுதானே சொன்ன பொண்ணா? மை உயிர் உயிர் உயிர். ஓ, குழந்தை குழந்தை மாதிரி யாருக்கிட்டையும் பேச விட மாட்டான். கொடுத்து வச்சவனா போமா மாதிரி இருக்கா. போங்கண்ணா, அதிர்ஷ்டக்காரன் தான்டா. போங்கண்ணா. வெக்கமா படுற, நல்ல தாண்டா பிடிச்சிருக்கா. நான் கிளம்பிட்டேன்டா. சரிங்கண்ணா. நான் உங்களை ஸ்டேஷன்ல வந்து பார்க்கலாமா? எதுக்கு?
அப்படி கேளுங்க மாமா. எதுக்கு? அது யாரு உனக்கு? இல்லண்ணே, என் ஃப்ரெண்டு 2 பேரும் சொன்னேன் ரோசிமா. அவங்க இவங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்குதான். அவங்க காணட்டு என்கிட்ட இப்ப இல்ல, அதுக்குதான் நான். அது நேர்ல போனா வாங்கிடலாம், அதுக்கு மட்டும் எதுக்கு ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு? அப்படிதான் பொம்பளை பிள்ளை இப்படிதான் சத்தம் போட்டு வளர்க்கணும். இதெல்லாம் பத்தாது. இதே எங்க ஊரா இருந்தா இன்னத்துக்கு செவுட்லயே ஒண்ணு போட்டு வீட்டுக்கு நரடி முழுமாடு அப்படின்னு சொல்லி அடிச்சு கூட்டு போய் மாமா. என்னது புள்ள வளர்ப்புனா அப்படி இருக்கணும். என்ன மாமா உங்களுக்கு கண்டிக்கவே தெரிய மாட்டேங்குது? சரி வா போலாம். இல்லண்ணா, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வரேண்ணே. அண்ணா, அப்புறமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். அதுக்கு முன்னாடி நான் இவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேண்ணே. சொல்றா, ஒருவேளை இவங்களை பிடிச்சிருக்குன்னு எண்ணங்கிட்ட சொல்ல போறாளோ, சம்பந்தம் பேச சொல்ல போறாளோ? இருக்கும் அவளும் அவன் மண்டையும். என்ன பேச போற? அண்ணா, நானே உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன். நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன், அப்புறமா உங்ககிட்ட பேசுறேனே. இது என்ன புள்ள வளர்ப்பு? ஒரு ஆம்பளைட்ட போய் பேசுறா? புள்ள வளர்ப்பு சரியில்லை மாமா. நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இது உனக்கு யாரு? யாரோவா? அதான் இவங்க என்கிட்ட பேசணும் சொல்றாங்களே. சரி பேசுறது, இது என்ன இருக்குது? விருப்பத்தான். இல்ல, அது எதுக்கு பேசணும்? ஏன் பேசணும்? அப்படி கேட்கணும் கேள்வி. ஐயோ, நான் பேசணும் சொல்றேன்ல. அதான் அவங்க பேசணும்னு சொல்றாங்களே. இரு, நீ ஏன் வந்து இது என் மாமான்னு சொல்ல வைக்கல, பாத்துட்டே இரு. இல்ல, இப்ப எதுக்கு பேசணும்? என்ன விஷயமா பேச போற? அத உன்கிட்ட தனிப்பட்ட முறை சொல்றேன்ல, அதுக்கு முன்னாடி நான் இவட்ட பேசிட்டு வரேன். என்ன பிள்ளை வளர்த்திருக்கே மாமா, அடிச்சு கூட்டிட்டு போங்க. இவ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் கேட்டேன், உனக்கு இது யாரு? இதனோட எதிர்பார்த்த அப்பா நிம்மதியா இருக்குன்னு. யாருன்னு தானே கேட்டேன். யாரோவா? அப்ப நான் பேசணும் தள்ளு. எனக்கு அந்த இடமே இல்ல, இங்கதான் நல்ல இடமா இருக்கு. புரியுதானே? பண்ற சட்டையெல்லாம் பாத்தீங்களா? கொடுத்த சாலுடா, ரொம்ப கொடுத்த சாலுனா துரு துருன்னு வருவா. ஆனா என்ன, காதலிக்கதான் நம்ம கிட்ட சொல்ல மாட்டா. நம்ம தான் அவ கால சாஷ்டாங்கமா கிடக்கணும். இப்படி பொண்ணுக்காக கிடக்கலாம்டா, தப்பே இல்ல. அத சாஷ்டாங்கமா விழுந்துட்டேனே. இவ காலடியே எனக்கு தஞ்சம், இவ காலடியே என் சொர்க்கம். நான் அவர்கிட்ட பேசணும். அவிய இப்ப ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவிய அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா தேடுறவ வாங்க. உங்க அம்மா கூப்பிடுறவ வாங்கன்னு சொன்னேன். ஐயோ, நடக்க முடியலையா? எதுக்கு? ஏன் நடக்க முடியல? நடக்க முடியல, மனசு இல்லையா? ஏதோ தெரியல, ஏதோ ஒரு காந்த சக்தி என்ன இங்கேயே நிக்க சொல்லுது. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. காந்த சக்தி இழுக்குறா. இழுக்கும் சும்மா சுண்டி இழுக்கும். என் கண்ணை பாருங்க. அங்க பார்த்தா அவுட் ஆயிருவேனே. என்னமோ தெரியல, இங்க இருந்து போறதுக்கு மனசே இல்ல. மனசே இல்லையா? ஒரு நிமிஷம் தூக்குங்களேன். தூக்குங்கன்னு சொன்னேன். ஏமா? இல்ல, நேருக்கு நேர் என்ன பேச முடியும். குள்ள கத்திரிக்கா. தூக்குங்கன்னு சொன்னேன். தூக்கியாச்சு, சொல்லு. உங்க அம்மா கூப்பிட்டாங்க வாங்கன்னு சொன்னேன். அத கீழ நின்னு சொன்ன காது கேட்கலையா? அத காதுக்கு நேரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா கூப்பிட்டாங்க, சீக்கிரம் வரணுமா? இதுக்கு தான் தூக்க சொன்னியா? ஆமா. சரிங்க, வரேன். சரிடா, பத்திரமா பாத்துக்க, கவலை வேண்டாம். என் உயிர் இருக்க வரைக்கும் அவங்க பத்திரமா இருப்பாங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லடா. வெளியே பத்திரம் தேவையில்லைன்னு. அடியே அழகு ராட்சசியே, என்ன கீழே இருக்க மனசு இல்ல? என்ன ஏதோ காந்த சக்தி இருக்குது சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா, மஞ்சள் கலர் போட்ட காந்த சக்தி சுண்டி சுண்டி இருக்குது. நான் இறங்கணும். கைப்படும் பரவாயில்லையா? எதுக்கு? இறக்கி விடும்போது கண்ட இடத்துல இல்ல, எக்கு தப்பா போடாத இடத்துலலாம் கைப்பற்றும். அதனால இப்படி இருந்துக்க. அதெல்லாம் அப்படிதான். எனக்கு நடி பிறந்தா எனக்குன்னு பிறந்தவளா? ஆளுக்கு போமா பிறந்திருக்கு பாரு. எனக்குன்னு பிறந்தவளா? இறக்கி விட. ஆனா படக்கூடாத இடத்துலாம் பற்றும். பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு உன் குரலால கேட்கணும். என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன என்ன பண்ணணும்? தைரியமா எங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்க தைரியம் இருக்கா? அவ்வளவுதானே, இன்னைக்கு நைட்டே வந்து கேட்கறேன். ஆனா உங்க அம்மா காய் எனக்கு கொடுக்க மாட்டா. ஆனா உன்னை கூட்டிட்டு போய் தடுக்கிற அளவுக்கு என் மனசு தைரியம் இருக்கு. நீ கையை பிடிச்ச அளவுக்கு ரெடியா இருக்கியா? சொல்லிடு, என் கையை பிடிச்ச அளவுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கா? தைரியம் தானே வேணும். எனக்கு தைரியம்லாம் ஒண்ணு தேவையில்லை. நீ இப்படியே இரு, என் மேல நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா சொல்லு, நான் கையை பிடிச்சி கூட்டு போயிருவேன். இப்போ நேரா வீட்டுக்கு போகணும்னா நீ நேரம் நம்ம வீட்டுக்கே வந்துடலாம். இன்னைக்கே வாழ்க்கை தொடங்கலாம். நம்ம போகும்போது ஊரே தெருல தான் நிக்கும். எல்லாரும் முன்னாடி தாடி கட்டுறேன். இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றேன். அப்படியே போய்
குடும்பம் நடத்தலாம். உன்னைக்குள்ள ஒன்ன கலந்து உடலாலும் உள்ளத்தாலும் ஒண்ணு சேர்ந்து அன்பு கடையாளமா குழந்தைங்க பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். உன்னை சந்தோஷமா பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குடி. கண்டிப்பா உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆடம்பரமா வாழ பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மேல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லைன்னா இன்னத்துக்கு நான் இறங்கியிருப்பேனே. ஒண்ணுதானே? என்ன நம்பின பாரு, அதுக்குதான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட வந்து நீங்க பொண்ணு கேட்கணும். என்னடி சொல்ற? சத்தியமா தான் சொல்றேன். எங்க அம்மா கிட்ட வந்து நீங்க பொண்ணு கேட்கணும். என்னடி சொல்லிட்டு இருக்க? எனக்கு சத்தியமா கொலை எதுவும் ஞாபகத்துல கிடையாது. ஆனா நான் உயிர்க்கிற உங்களை காதலிச்சிருக்கேன்னு மட்டும் தெரியும். நீங்க என் மேல உயிரிழந்தீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் மறந்து வெளியில வந்தப்போ இந்த ஊர்ல நீங்க மட்டும் தான் என்ன அக்கறையாவும் பாசமாவும் நான் உன் புருஷன் என் புருஷன் புருஷன்னு சொல்லிட்டே வந்தீங்க. எனக்கு குழப்பமாவும் கோமாவும் வந்தது உங்க மேல. ஒரு வாட்டி என்ன கட்டி அணைச்சு பாரு, உனக்கு உணர்வுகள் காட்டும்னு சொன்னீங்க. நிறைய வாட்டி நீங்க முயற்சி பண்ணீங்க. எனக்கு கோவம் வந்தது. இந்த ஆம்பளை என்ன எப்படி நடந்துக்கிட்டானே. அப்புறம் யோசித்து பார்த்தேன், சும்மா எப்படி ஒரு ஆம்பளை இப்படி நடந்துக்கிடுவானே. அதே மாதிரி நம்ம ரெண்டு ஒண்ணு சேர்ந்தோம். அது மட்டும் இல்ல, நீங்க கட்டின தாலி என் பெட்டியில இருக்குன்னு சொன்னீங்க. நான் பார்க்க போனேன். அந்த பெட்டி இல்ல. அந்த பெட்டிக்குள்ள தாலி இல்ல. ஆனா தாலி இருந்ததுக்கான அடையாளம் இருந்தது. நம்பல, நான் உனக்கு தாலி கட்டிருக்கேன். நம்பல, முழுசா நம்பினேன். அந்த தாலி எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க தடை தளிச்சாங்க. ஆனா தடை இருந்த இடத்த அவங்களால அழிக்க முடியல. நீங்க கட்டின தாலியை நான் ஒரு புக்குக்குள்ள வச்சு ரெங்கு பட்டிக்குள்ள வச்சிருந்திருக்கேன். அந்த தாலி எங்க அம்மா கண்டுபிடிச்சி தூர போட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த தாலி பல நாளா அந்த புக்குக்குள்ளே இருந்தனால அந்த தடம் அப்படியே பதிஞ்சிருந்தது. நான் அதை பென்சிலால கோடு போட்டு பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி 7 பவுனுக்கு அந்த தாலியோட அடையாளம் இருந்தது. நம்பினேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு நம்பினேன். தாலி கட்டினது உன் காத்துல நான் தாலி கட்டினேன் தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளா நான் உங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சேன். நீங்க எந்த ஒரு சின்ன பொருள் வாங்குறா இருந்தாலும் அது எனக்குன்னு வாங்கி கொண்டுட்டு போனீங்க. சம்பளம் எடுத்த உடனே தாவாணி எடுக்கிறதும் எனக்குன்னு நகை நட்டு செய்யறதும் நான் உங்களை வேண்டான்னு உங்களை மறந்துட்டேங்கிற நிலைமையில கூட நீங்க எனக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. உறுதியாச்சுதே. அப்ப ஏன்டி என்ன பிடிக்காத மாதிரி பண்ணுன? பொண்ணு தப்பு பண்ண தண்டிக்கலாம். ஆனா இவ்வளவு தண்டிக்க கூடாதுல்ல. உங்களையும் இனி பிரிச்சு வச்சிருக்கலாம். நம்ம காத்து இருந்திருப்போம். உங்களையும் மறக்கிற அளவுக்கு பண்ணிருக்க கூடாது இல்ல. இங்க பாருங்க, எங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டு முறைப்படி என் கழுத்துல நீங்க தாலி கட்டணும். எங்க அம்மா முன்னாடி கெத்தா உங்க புள்ளைய வயிற்ற சுமந்துக்கிட்டு இந்த பாரு என் புருஷன் அவர் புள்ளை என் வயிற்ற இருக்கு அப்படின்னு எங்க அம்மா கிட்ட நான் கெத்த போனோம். எங்க அம்மா பேருங்களா எங்க அம்மா தான் பாக்கணும். சீமந்தம் எல்லாம் எங்க அம்மா தான் நடத்தணும். எங்க அம்மாவை பாட்டியாக்கணும். கண்டிப்பா பொண்ணு கேட்கறேன். அது கூட ஒரு சின்ன வேலை இருக்கு. பெரிய எனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம சேர்ந்து வரலாம். ஆனா அதுக்குள்ள இன்னைக்கு வந்து நான் பொண்ணு கேட்டு பரிசம் போட்டுருவேன். என் மேல நம்பிக்கை வச்சிருக்க பாரு. தேங்க்ஸ். நான் இன்னைக்கு நடக்க மாட்டேன். நீங்க தான் என்ன தூக்கிட்டு போகணும். அனிமல் நடக்கவே மாட்டேன். நீங்க நடக்கவே வேண்டாமே. தோல்ல வேணாலும் தூக்கிக்கிறது. உன்னை யாரையும் நடக்க சொன்னா? நான் நடக்கல மாட்டேன். நடக்கண்டா நீ. அனுக்கூட பரிச போட்டதுக்கு அப்புறம் என் உசுரடி, என் உசுரணி, என் உசுரு. சீக்கிரம் கை பிடிச்சிருவீங்கல்ல? சீக்கிரமா. மறுபடியும் எதுவும் ஆகாதுல்ல? ஆஹா, இனி ஆக விட மாட்டேன். இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் கையை பிடிச்சிட்டு வந்துரு. மொத திருப்பி ஏமாந்த மாதிரி இனி ஏமாற மாட்டேன். போதும். மொத திருப்பி உன்னை ஏமாந்துட்டு நீ எனக்கு யாருன்னு கேட்டு போய் நான் பாதி செத்துட்டேன். வேண்டாம், அந்த தப்பை நான் இனி பண்ண மாட்டேன். அப்படி தப்பு பண்ணாம இருக்குங்கிறதுக்காக தான் நான் இன்னும் நிறைய வழிகளை பார்த்து வச்சிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஓய், அதெல்லாம் அப்படிதான் கொடுப்பேன். நிறைய கொடுக்கணும். நிறைய தான் கொடுப்பேன். இன்னும் கொடுத்துட்டேரா. நீ எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு சலிக்காது. இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு தோணுது. உயிராலையும் உடலாலையும் ஒண்ணு சேரணும் போல இருக்கு. சேரணும் போல இருக்கு. எனக்கு சேரணும். போதும், இனி இறக்கி விடுங்க. வேண்டாம், சேரணும். ஓய், நான் கேட்டேனே, எனக்கு சேரணும் போல இருக்கு. ஓ கூட சேரணும் போல இருக்கு. வேண்டாம். எனக்கு வேணும். எனக்கு பாசத்தை காட்டணும். உன் மேல நான் எவ்வளவு உயிரா இருக்குன்னு காட்டணும். ஏதோ பண்ணணும்னு தோணுது. எனக்கு பாருடி. எனக்கு சேரணும். ப்ளீஸ், கெஞ்ச வைக்காத.
எனக்கு எனக்கு